அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்முடைய மக்கள் நிறுவனமான மை வி3 கம்பெனி கடந்த 2021 ஜூலை 1 ஆரம்பித்து வருகின்ற ஜூலை 1க்கு 3 ஆண்டு முடிஞ்சு 4ஆம் ஆண்டு துவக்க விழா காண இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே ஆட்ஸ் இன்கம்மை தாண்டி மிக முக்கியமான ரீபர்ச்சேஸ் இன்கம்குள்ளே வேறு லெவலில் மூவ்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட 1000 ஸ்டோர்களை தமிழகம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு கொடுத்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறதுக்காக 10 படாதோஸ் வண்டி வாங்கி பாடி கட்டி இன்றைக்கி சப்ளை கொடுத்து ஏற்கனவே கோயம்புத்தூர் 2 குடோன் இருக்குது இல்லாமல் மதுரை திருநெல்வேலியில் குடோன் ஓப்பன் பண்ணி கூடவே சேலத்துலேயும் விழுப்புரத்துலேயும் குடோன் ஓப்பன் பண்ணுறதுக்கு குடோன் எடுத்து வச்சு வாடகை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓப்பனிங்காக பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் பல அலுவலகங்கள் இருக்குது. அதுபோக கர்நாடகா ஆஃபீஸ் இருக்குது, ஆந்திர பிரதேசில் திருப்பதி மற்றும் விஜயவாடா ஆஃபீஸ் இருக்குது, ஈவன் தெலுங்கானாவில் ஏற்கனவே மஞ்சள் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஹைதராபாத்தில் ஆஃபீஸ் எடுத்து வச்சு ஓப்பனிங்காக தயாராக இருக்குது. இன்னும் பல இடங்களில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கிட்டத்தட்ட அனைத்து இந்திய மாநிலங்களிலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃபீஸாக போடணும் திட்டத்தோடு நம்ம செயல்பட்டுக்கிறோம். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களையும் அலுவலக திறக்கணும் வேலை செஞ்சிட்ருக்கோம். இது என்னென்னா, நம்முடைய நோக்கம் தெளிவானது. உலக வர்த்தகத்தில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயம் யார் நம்பி இருக்குன்னா, மக்கள் நம்பி தான் இருக்குது அத்தனை வர்த்தகமும். அப்படி இருக்கும்போது மக்களை ஒன்று திரட்டி மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா மக்களுக்கே வருமானத்தை கொடுத்து இதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தணும். உலக வல்லரசாக, அதுவும் பொருளாதார வல்லரசாக இந்தியா மாறணும்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த செயல்திட்டத்தோட 2026க்குள்ளே ஒரு உலகின் நம்பர் 1 நிறுவனமாக நம்ம கம்பெனியை மாற்றணுங்கிற கூடுதல் செயல்திட்டத்தோடு செயல்பட்டுக்கிறோம். இதில் நம்ம ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு ப்ராப்பராக போயிட்டுருக்கும்போது உள்ள இடையூறுகள் என்கின்ற பேரில், கார்ப்பரேட் சதி என்கின்ற பேரில், அரசியல் தொந்தரவு என்கின்ற பேரில் பல டிஸ்டர்பன்ஸை நம்ம கடந்த ஒரு வருஷமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் பர்டிகுலராக ஒரு கட்சியை சேர்ந்த அதுவும் ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, அது கூட அவர் பேர் கூட பார்த்திங்கன்னா திரு அசோக் ஸ்ரீநிதி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எவ்ரிடே ஏதோ ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த கம்பெனி அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு பல்வேறு விதமான வதந்திகளை தொடர்ந்து தன்னோட ட்விட்டரில் போட்டே இருக்கிறாரு. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் இருக்கோம். நீங்களும் பார்த்து தாக்குறீங்க. நான் ஏன் தெரியுமா பெருசாக பதில் சொல்கிறதில்ல, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுட் தன் வேர்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம தற்காலிகமாக பேவர்ஸத்தை கேஓசிக்காகவும் எலெக்ஷனுக்காகவும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இந்த கேப்பில் அவங்க நினச்ச விஷயம்னா, ஓகே அவ்வளோதான், இவனுக்கு ஓடிடுவானுங்க, முடிஞ்சு போச்சு, நம்ம நினச்ச விஷயம் நடக்க போகுது, இதுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம், இதுக்காக தானே போராடணும், ஸோ அது இயல்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வருகின்ற 4ஆம் தேதி எதிர்பார்த்து ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கார். ஆனால் அவருடைய ஆசை நிறைவேற போவதில்லை. கனவு நிச்சயமாக பலிக்காது. ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், நம்ம நிறுவனம் வேறு லெவலில் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும்னு சொல்லி பல லட்சம் பேர் ஆசைப்படும் பொழுது, கனவு காணும் பொழுது, நம்பிக்கையோடு இருக்கும்போது ஒரு நபர் ஆசைப்பட விஷயம் நடக்கவா போகுது? ஸோ நிச்சயம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். நிச்சயமாக மக்கள் நிறுவனமாக நம்ம கம்பெனியை வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து நடத்துவது மட்டுமே நம்முடைய திட்டம், லட்சியம். அதுலேருந்து நம்ம பின்வாங்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேவர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே வித்ட்ரா போட்டிருக்கிற ஓஎம்ஸ், அதுபோக இன்னும் வித்ட்ரா நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா, எலிஜிபிள் ஆயிருந்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ மொத்தத்தில் ஓஎம் எல்லோரும் வித்ட்ரா கொடுத்துருங்க. உங்களுக்கு எலெக்ஷன் டேட் 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ஸோ 4ஆம் தேதி யார் ஜெயிச்சாலும் வாழ்த்து சொல்லிடுவோம். அதை தாண்டி என்ன அப்படின்னா 5, 6 அதாவது புதன், வியாழன், வெள்ளிக்குள்ளே இந்த வித்ட்ரா கொடுத்த ஓஎம் அத்தனை பேர்த்துக்கும் பேமெண்ட் வந்துடும். ஸோ தெளிவாக சொல்கிறேன், அத்தனை ஓஎம்முக்கும் வித்ட்ரா கொடுத்த அத்தனை ஓஎம்முக்கும் அடுத்த வாரம் பேமெண்ட் போட்டுருவோம். ஒருவேளை வித்ட்ரா கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஓஎம் மெம்பர்ஸ் இன்றைக்கி நாளைக்கு வித்ட்ரா கொடுத்துருங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வித்ட்ரா ஓஎம்முக்கு போட போகிறோம். ஏன்னா நம்ம வாரம் பேமெண்ட் போடுவோம். இப்போ மொத்தமாக தேங்கி நிற்கிறனால பிரித்து போடுறவங்க ஒரு தேவை இருக்கிறனால தான் ஃபஸ்ட்டு ஓஎம்முக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏற்கனவே வித்ட்ரா போட்டவங்களுக்கும் ஒரு வேளை போடாமல் இருந்தால் இன்றைக்கி நாளைக்கும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி வித்ட்ரா போட்டுருங்க. ஸோ அத்தனை ஓஎம்முக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச அடுத்த 2 நாளுக்குள்ளே பேமெண்ட் வந்துடும். தட் மீன்ஸ் அடுத்த வாரம் புதன், வியாழனில் பேமெண்ட் வந்துடும். அடுத்த வாரம் ஃபுல்லாக ஏற்கனவே வித்ட்ரா போட்டுக்கிற பிஎம் மற்றும் வித்ட்ரா போடாமல் இருந்தாலும் இந்த வாரம் வித்ட்ரா போட்டுருங்க. ஸோ தட் மீன்ஸ் அடுத்த வாரத்தில் வித்ட்ரா போட்ட அத்தனை பிஎம்முக்கும் நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்துடும். அது இல்லாமல் சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌன் பெண்டிங் இருக்கும். ஸோ இதை ஒரே ஸ்லாட்டாக போடுறதா இல்லை 2 ஸ்லாட்டாக பிடிக்குதா அப்படின்னு மட்டும் திட்டமிட்டு அதுக்கான பேமெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிறோம். மொத்தத்தில் ஜூன் எண்டுக்குள்ளேயே எல்லா பேமெண்ட்டும் பெண்டிங் பேமெண்ட் ஃபுல்லாகவே செட்டில் பண்ணுறதா என்னோட திட்டம். ஸோ ஒன் பை ஒன்னாக பேமெண்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்பெனி முன்ன விட சிறப்பாக கம்பேக் கொடுக்க தயாராகி வேறு லெவலில் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்பிக்கையோடு இருங்கள். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தீங்க. உள்ளபடியே உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் நான் தலைவணங்கி இந்த இடத்துல ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னு சொன்னால்
இந்த மாதிரி சூழலில் நீங்கள் எல்லாம் அமைதி காத்ததுனால தான் நிறுவனத்தை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிருக்குது. இல்லை நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு யாரோ கேஸ் கொடுத்தீங்கனாலோ ஏதாவது பஞ்சாயத்து பண்ணியிருந்தீங்கனாலோ அது ஏதாவது வில்லங்கமாக கொண்டு விட்டுருக்கும். ஸோ அந்த வகையில் பொறுமை காத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நிறுவன சார்பு நன்றி சொல்லிட்டு மீண்டும் கம்பேக் தரதுக்கு நிறுவனம் தயாராகிடுச்சு. ஸோ அனைவரும் ஒத்துழைப்போட, இது மக்கள் நிறுவனமாக இருக்கிறனால ஸோ மக்கள் ஒத்துழைப்போட நிச்சயமாக எந்த தடை வந்தாலும், யார் தடுத்தாலும், நிறுவனத்தை கெடுக்க நினைச்சாலும், கார்ப்பரேட் செய்தியாக இருந்தாலும் சரி, கட்சிக்கார டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது மக்கள் சக்தி கொண்டு நம் நிறுவனத்தை மிகச்சிறப்பாக நடத்த போகிறவங்க மட்டும்தான் ஒரே நிகழ்வு. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவர் கூட நேருக்கு நேர் விவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா அதை தான் ஆசைப்பட்றாங்க. ஏன்னா ஏற்கனவே யாரோ எங்கேயோ பேசுனதுக்காக நான் ஏதோ ஒரு கொலை மிரட்டல்னு சொல்லிட்டு ஒன்று என்ன தூக்கி போட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கேஸ் நடத்திட்டு இருக்குது, இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ அதனால் எக்காரணத்து கொண்டும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக யார் என்ன ஃபோன் செஞ்சு உங்களை ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் நாசுக்காக தவிர்த்துருங்க. நம்முடைய ஒரே வேலை செயல் மட்டும்தான், வார்த்தைகள் அல்ல. ஸோ ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். செயலில் காமிப்போம். மைவி3 மக்கள் நிறுவனம் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணி அதை செயலில் காமிக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன். ஒத்துழைப்பு கொடுக்க நீங்கள் தயாராகுங்க. நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.